திருடன்ற ஒரு பர்சனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் என்ன நுணுக்கு முறைகளை அவன் அணுகி கொள்ளையடிக்கிறான் அப்படின்றது வந்து யாருமே தெரிஞ்சுக்க விருப்பப்பட மாட்டாங்க. பார்த்துக்கோங்க, அந்த திருடர்கள் தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரிதான் பிசாசு வந்து எப்பயுமே மறைந்திருக்க பார்ப்பான். அவன் எப்படி கிரியை செய்கிறான், எதன் மூலமாக உங்ககிட்ட வரான், எப்படி உங்க ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய சுகத்தையும் உங்களுடைய சமாதானத்தையும் திருடுறான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைப்போம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நுணுக்கங்களையும் ஸ்ட்ராட்டஜியும் பிசாசு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிசாசை குறித்தும் பிசாசனுடைய தந்திரங்களை குறித்தும் நிறைய பேசியிருக்கிறாரு. அதனால சபை விழிப்பா இருந்தது, வெற்றியோடு இருந்தது. இன்னைக்கு சபையாகிய நீங்க பிசாசின் தந்திரங்கள் என்ன, அவன் யார், அவன் எங்க இருக்கான், எப்படி வரான், எதன் மூலியமா கிரியை செய்கிற, உங்களுடைய ஸ்தானம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம தோல்வியின் ஜீவியத்தை தான் இந்த பூமியில வாழ முடியும்.